ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது புதிதாக ரேஷன் அட்டைக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnpds.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள், புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்கன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு தான் நீங்கள் புதுசாக உங்களுக்கான ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, இந்த இடத்துல அலோ கேட்கும், அதை அலோ பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நீங்கள் ரெண்டுத்தையுமே வந்து ஃபில் பண்ணியே ஆகணுங்க. முதல்ல நேம் ஆஃப் த ஃபேமிலி ஹெட், உங்களுடைய குடும்ப தலைவர் யார், நீங்கள் யாரை வந்து குடும்ப தலைவியாக போட போகிறீங்க. அதாவது ஆண்களும் நீங்கள் பண்ணலாம், பெண்களையும் வந்து பார்த்தா ஃபேமிலி ஹெட்டாக போடலாங்க. நான் இப்போதைக்கு பெண்களை வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க. அதனால் நான் உங்களுக்கு வந்து பெண்களை வந்து குடும்ப தலைவியாக வந்து போட்டிருக்கிறேன். நீங்கள் ஆண்களாக கூட நீங்கள் குடும்ப தலைவராக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபேமிலி ஹெட்டு ஆண்களோ பெண்களோ யார் வேணாலும் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். ஓகே, நேம் கேட்டிருக்காங்க முதல்ல ஆங்கிலத்தில். உங்கள் பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் இதில் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ண பாருங்கள். நேம் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இதில் நீங்கள் திருமதியா அப்படின்ற மாரி செட் பண்ணிட்டு தமிழில் வந்து பெயர் வந்து கேட்டிருக்காங்க. தமிழில் உங்கள் பெயர் என்ன அப்படின்ற மாரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுக்குற மாரி இருக்கும். முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் டைப் பண்ண கீழே உங்களுக்கு தமிழில் வந்து காமிக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக வந்து நீங்கள் தான் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். 1 by 1 எப்படிலாம் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் இந்த மாதிரி 1 by 1 கீழே வந்தீங்க அப்படின்னா டிக் ஆகிக்கும். அதேமாரி நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு வேர்டை கூட நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரியாக வரல அப்படின்னா கரெக்டாக நீங்கள் காப்பி பேஸ்ட்டு கூட வந்து பார்த்தா பண்ண பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி கீபோர்டு மாரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அது அப்படியே நம்ம கீபோர்டு மாரி டைப் பண்ணிப்போம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு வேர்டாக டைப் பண்ண சொல்ல உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து காமிக்குது டீட்டெயில்ஸ். அதனால் பேர் என்ன அப்படின்றத நீங்கள் தான் வந்து கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே டைப் பண்ணிக்கோங்க, என்ன பேரோ அதை. டைப் பண்ணிவிட்டு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் என்னவோ அதை நீங்கள் வந்து எல்லாமே 1 by 1 இனிஷியல்ஸ் எப்படி இருக்கோ ஆதார் கார்டில் அதேமாரி உங்கள் பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பெண்கள் குடும்ப தலைவியாக போகிறீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் நேம் என்னவோ அதை தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்குங்க. அதனால் ஹஸ்பண்ட் நேம் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக வந்து மென்ஷன் பண்ண பாருங்கள். எல்லா இன்ஃபர்மேஷன் தெளிவாக கொடுங்க. அதேமாரி தமிழில் என்டர் பண்ணுற மாரி இருக்கும். தமிழ்லையும் உங்களுக்கான பெயர் பொறுமையாக ஒரு லெட்டராக வந்து டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சரியாக வரலை, தமிழில் வந்து சரியாக டைப் பண்ண வரலை அப்படின்றவங்க நீங்கள் வேறு ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட்டில் போயிட்டு கூட நீங்கள் காப்பி பேஸ்ட்டு வந்து பண்ணிக்கலாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதனால் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் தெளிவாக வந்து பண்ண பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, அட்ரஸ் லைன் 3 அந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அட்ரஸை எல்லாமே நீங்கள் மேனுவலாக வந்து டைப் பண்ண பாருங்கள். ஏன்னா அட்ரஸும் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். கரெக்டாக உங்களுடைய அட்ரஸ் என்ன, முதல்ல வந்து டோர் நம்பர் கேட்பாங்க, டோர் நம்பர் என்ன. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் நேம் இருக்கும். என்ன ஸ்ட்ரீட் நேம் இருக்கோ அந்த ஸ்ட்ரீட் நேமை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக வந்து மென்ஷன் பண்ண பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு வில்லேஜ் இருக்கும். வில்லேஜ் நேமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் நேம், தாலுக் நேம் வரைக்கும் கொடுத்துக்கோங்க. தாலுக் நேம் கொடுக்க கூட தேவையில்ல, ஏன்னா கீழே நம்ம டிஸ்ட்ரிக்ட், தாலுக், கிராமம்லாம் என்ட்ரு பண்ணுறோம். அதனால் அட்ரஸ் லைனை பொறுத்த வரைக்கும் டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் நேம்லாம் கொடுத்துக்கோங்க. மீதெல்லாமே கீழே இருக்கும். டிஸ்ட்ரிக்ட், தாலுக் எல்லாமே கீழே நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதேமாரி தமிழ்லையும் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக வந்து கொடுக்க பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தாலுக் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு நீங்கள் என்ன தாலுக்கை சார்ந்தவங்க அப்படின்ற மாரி இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும், எந்த தாலுக் அப்படின்ற மாரி. எந்த தாலுக்கோ அதை நீங்கள் கொடுத்துட்டு கிராமம் கேட்டிருக்காங்க, எந்த கிராமமோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாமே அட்ரஸாக இருக்கட்டும், உங்கள் பெயராக இருக்கட்டும், எல்லாமே தமிழ் மற்றும் ஆங்கிலம்
ரெண்டுத்துலையுமே கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, குடும்பத் தலைவர் புகைப்படம். இதில் போயிட்டு டேரெக்டாக உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் அப்படியே லைவாக எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃபோட்டோ இருக்கா அப்படின்னா அதை நீங்கள் அப்லோடும் பண்ணிக்கலாம். 5 MBக்குள்ளே இருக்க மாரி பதிவேற்றம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ஃபோட்டோ என்னவோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் முடிஞ்சது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பின்கோடு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பின்கோடு என்னவோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிட்டு மொபைல் நம்பர், இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ கொடுக்குற மொபைல் நம்பர் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் மொபைல் நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் சரியான மொபைல் நம்பராக வந்து மென்ஷன் பண்ண பாருங்கள். ஸோ நான் இப்போதைக்கு கரெக்டான மொபைல் நம்பர் எதுவோ அதை நான் கொடுத்துக்கிறேன். உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு ஓடிபி உருவாக்குன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 300 செகண்ட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. 5 நிமிஷம் கிட்ட டைம் இருக்கும். அதுக்குள்ளார சரியான ஓடிபியை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண பாருங்கள். ஸோ கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய்கன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கான ஓடிபி வெரிஃபை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி இருக்குது அப்படின்னா என்ட்ரு பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தொலைபேசி எண் கேட்டிருக்காங்க. லேண்ட்லைன் நம்பர் இருக்குது அப்படின்னா கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே தேவையில்லை. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர் விவரம் 1 by 1 நீங்கள் ஆட் பண்ணுற மாரி இருக்கும். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப தலைவர் விவரத்தை சேர்க்க போகிறேங்க. ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க உறுப்பினரை சேர்க்கன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நேம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பெயர், அதாவது ஆங்கிலம் மற்றும் தமிழில் பெயர் அப்படியே வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அதுக்கடுத்து என்ன ஃபில் பண்ணலாம் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான இயர் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மந்த் என்ன, உங்கள் டே என்ன அப்படின்ற மாரி டேட் ஆஃப் பர்த்தை தெளிவாக வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்ற மாரி கொடுக்குற மாரி இருக்கும். தேசிய இனம் இந்தியன் அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உறவு முறை குடும்பத் தலைவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. தொழில் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்னமான தொழில் பண்ணுறீங்க, கவர்மெண்ட் ஜாபா, ப்ரைவேட்டா, ப்ரொஃபஷனல் ஒர்க்கா, பப்ளிக்கா, ஸ்டூடெண்ட்டா, அதர்ஸ்னா அதர்ஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு மாத வருமானம் எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் ஆப்ஷனில் தான் இருந்தால் கொடுங்க, இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லை அப்படின்றவங்க இல்லை அப்படின்னு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன் வகை அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறீங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆதார் அட்டை சைட் பண்ணுற மாரி இருக்கும். ஆதார் அட்டையை கொடுத்துட்டு உங்களுக்கான ஆதார் கார்டுக்கான ஒரு காப்பியை நீங்கள் அப்லோட் பண்ணியே ஆகணுங்க. ஸோ கைட்லைன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி ஸோ உங்கள் ஆதார் கார்டு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு பதிவேற்று அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஆதார் வந்து பாருங்கள் வெற்றிகரமாக அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் கார்டு நம்பர் என்னவோ அதை நீங்கள் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண பாருங்கள். ஸோ முதல்ல வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு 4 டிஜிட்கான நம்பர், அதுக்கப்புறம் இன்னொரு காலமில் இருக்க 4 டிஜிட்கான நம்பர், அதுக்கப்புறம் இன்னொரு 4 டிஜிட்கான நம்பர், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தில் 4 நம்பர் நீங்கள் ஆட் பண்ணுற மாரி இருக்கும். 5 வயசுக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக ஆதார் கார்டை நீங்கள் சப்மிட் பண்ணியே ஆகணுங்க. அதையும் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணுங்க, உங்கள் பெயர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கொடுத்த ஆதார் கார்டு, அதாவது கைபேசி கடவுச்சொல், தங்களது பதிவு செய்யப்பட்ட கைபேசிக்கு மொபைல் நம்பர் வந்திருக்கும், அதாவது ஓடிபி வந்திருக்கும். நீங்கள் எந்த மொபைல் நம்பரை கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். அந்த ஓடிபிக்கும் டைமிங் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து 2 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 நிமிஷத்துக்குள்ளார உங்களுக்கான ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்க பாருங்கள் பதிவு செய்யு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு குடும்பத் தலைவர் பேர் ஆட் ஆகி கீழே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் உங்கள் பெயர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாச்சும் நீங்கள் திருத்தம் பண்ணணும் அப்படின்னா திருத்த அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போயே பண்ணாதான் உண்டு.
அதுக்கப்புறம் இன்னொரு உறுப்பினர் பேரை ஆட் பண்ணணும் அப்படின்னா உறுப்பினரை சேர்க்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அவங்க மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படின்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு அவங்க பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மென்ஷன் பண்ண பாருங்கள். ஸோ அவங்க பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு அதேமாரி தமிழில் வந்து அவங்க பெயரை நீங்கள் கொடுக்குற மாரி இருக்குங்க. ஸோ தமிழில் அவங்க பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ண பாருங்கள். ஏன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம தமிழ்லையும் சரி ஆங்கிலத்திலும் சரி எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் கீபோர்டு வைஸாக கரெக்டாக வந்து இதில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தெளிவாக எல்லா நேமே தமிழ் ஆங்கிலத்தில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இனிஷியல்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஆதார் கார்டில் இருக்க மாரி மேக்ஸிமம் அதில் இருக்க மாரி பார்த்து கொடுங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இன்னொருத்தர் இப்போ நீங்கள் யார் ஆட் பண்ண போகிறீங்களோ அவங்க டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆனா பெண்ணா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துட்டு தேசிய இனம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உறவு முறை அவங்க உங்களுக்கு என்னமான உறவு முறை வேணும், ஸோ உங்களுக்கு மனைவியா கணவரா அப்படின்ற மாரி நீங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். என்ன உறவு முறைன்னு அவங்க என்னமான ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துட்டு அவங்களுடைய மாத வருமானம் எவ்வளோ வருதோ அதை நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க, எவ்வளோ மந்த்லி இன்கம்னு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் டாக்குமெண்ட்டுக்கு ஆதார் கார்டு அல்லது பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் ஆதார் கார்டே கொடுத்துக்கலாம். ஆதார் கார்டை என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆதார் கார்டை அப்லோட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ கரெக்டாக அவங்க ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிட்டு பதிவேற்று அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய ஆதாரை வந்து அப்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு அவங்களுக்கான ஆதார் நம்பர் என்னவோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுக்குற மாரி இருக்குங்க. ஸோ ஆதார் நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ ஆதார் நம்பர் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ தெளிவாக கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இப்போது அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ற மாரி நீங்கள் இன்னொரு தடவை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாரி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். இப்போ நீங்கள் உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி திரும்ப வந்து சென்ட் ஆகிருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். சேம் அதேமாரி ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நேமு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் உறுப்பினர் சேர்க்க கிளிக் பண்ணி ஸோ உங்கள் சன் டாக்டர் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பெயரை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கான ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸோ தெளிவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ யார் அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ அவங்க பெயர் என்ன அப்படின்ற மாரி தெளிவாக வந்து மென்ஷன் பண்ண பாருங்க. ஸோ போத் உங்களுக்கு தமிழ் அண்ட் ஆங்கிலத்தில் நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். தமிழையும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்ன, அவங்களுக்கான மந்த் என்ன, அது எல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ண பாருங்கள். ஸோ கரெக்டாக எல்லாமே கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்க ஆனா பெண்ணா அப்படின்ற மாரி நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ கொடுத்துட்டு இந்தியன் அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். உறவு முறை என்ன, அவங்களுக்கு என்ன உறவு முறை வேணும் அப்படின்ற மாரி. ஸோ மகளா மகனா அப்படின்ற மாரி நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தொழில் என்ன தொழில் அப்படின்னா நீங்கள் அதர்ஸ் அல்ல ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணலாம். மாத வருமானம் நில் அல்லது 0 கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணலாம். பட் பர்த் சர்டிஃபிகேட் இப்போ யாரும் அவ்வளோ அப்ரூவ் பண்ணுறது கிடையாது, ஆதார் கார்டு தான் அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ ஆதார் கார்டை கொடுத்துட்டு அவங்க ஆதார் கார்டு எதுவோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். பண்ணிட்டு பதிவேற்று கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு அவங்களுக்கான ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துட்டு ஸோ திரும்ப அதேமாரி அந்த 4 நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஸோ தெளிவாக கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உறுப்பினர் விவரம் சேமி அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்க டீட்டெயில்ஸும் ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆட் பண்ணாலும் நீங்கள் உறுப்பினர் சேர்க்கை கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா அட்டை தேர்வு. அதாவது ஸோ நீங்களுக்கு என்னமான அட்டை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நோ கம்யூனிட்டி கார்டு, இது பண்டகமல்ல அட்டை அப்படின்னா உங்களுக்கு எந்த ரேஷன் பொருளுமே கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் ரேஷன் கார்டை ஒரு ப்ரூஃபாக மட்டும்தான் பயன்படுத்திக்கலாம், எந்த சலுகையும் கிடைக்காது. ரெண்டாவது அரிசி அட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா அரிசியில் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. சர்க்கரை அட்டை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கம்மியாகும். அதாவது அரிசி அட்டைனா அப்படின்னா PHH கார்டில் வரும், சர்க்கரை அட்டை அப்படின்னா NPHH கார்டில் வரும். அதர்ஸ்னால் நீங்கள் அதர்ஸ் கொடுத்துலாம். அதிகபட்சமாக
அரிசி அட்டை அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு குடியிருப்பு சான்று. இப்போ நீங்கள் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க, அந்த அட்ரஸ்க்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் அப்டேட் பண்ணியே ஆகணும். ஆதார் கார்டு, மின்சார கட்டணம், வங்கி கணக்கு புத்தகம், எரிவாயு நுகர்வோர் அட்டை, சொந்த வீடு இருக்குது அப்படின்னா அதன் சொத்து வரி, பாஸ்போர்ட், வாடகை ஒப்பந்தம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாடகைக்கு இருக்கா அப்படின்னா வாடகை ஒப்பந்தம், குடிசை மாற்று வாரியத்தின் ஒதுக்கீட்டு ஆணை, தொலைபேசி கட்டணம், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் புதிய ரேஷன் கார்டு வாங்கணும் அப்படின்னா எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டு வரி ரசீது இருக்கணும். அதாவது சொத்து வரி கேட்பாங்க, சொந்தமாக வீடு இருக்குது அப்படின்னா, வாடகைக்கு இருக்கீங்க அப்படின்னா வாடகையோட ஒப்பந்த காப்பி கேட்பாங்க. இது இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைமில் எரிவாயு நுகர்வோர் அட்டை, கேஸ் கனெக்ஷனுக்கான அந்த புக்கு கேட்குறாங்க. கேஸ் கனெக்ஷன் பில் கண்டிப்பாக இருக்கணுங்க, அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணியே ஆகணும். இன்னொன்று, ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இபி பில் வந்து கேட்குறாங்க. இந்த 3 டாக்குமெண்ட்ஸுமே நிறைய இடங்களில் கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய டேக்ஸ், வீட்டு வரி ரசீது, அதுக்கப்புறம் கேஸ் கனெக்ஷன் பில்லு, மின்சார கட்டண இபி பில் 3மே கேட்குறாங்க. ஒரு சில இடங்கள் இபி பில் கேட்குறது கிடையாது, மீதி 2 டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கேட்குறாங்க. அதனால் இந்த 2 டாக்குமெண்ட்ஸும் அவசியம் இருக்கும். நீங்கள் என்ன ஆப்ஷனில் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, சொந்த வீடு இருக்குது அப்படின்னா சொத்து வரி அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. வாடகை ஒப்பந்தம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அதாவது உங்களுடைய வீட்டு வரி ரசீதியாக இருக்கட்டும், கேஸ் கனெக்ஷன் பில், இபி பில் 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிடிஎஃபாக எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி 1 MBக்குள்ளே இருக்க மாரி மெர்ஜ் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கேன், சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ஸோ நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ 1 MBக்குள்ளே இருக்க மாரி இருக்கணும். பதிவேற்று கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ வந்து இந்த மாதிரி வந்து பதிவேற்றம் வந்து ஆயிடுங்க. டாக்குமெண்ட் ஸ்கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள். ஸோ உங்கள் கிட்ட கேஸ் கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் போயிட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு எந்தமான கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கீங்க. இல்லை கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ பதிவு செய்யப்பட்ட நபரின் பெயர் என்ன? ஸோ யார் பெயரை பதிவு பண்ணியிருக்கீங்க? யாராச்சும் ஒருத்தர் பேரில் இருந்தால் கூட போதுமானது. ஸோ கொடுத்துட்டு எண்ணெய் நிறுவனம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் நிறையா இருக்குது. இந்தியன் ஆயிலா அந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஐஓசி, HPC அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஆயிலோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து செலெக்ஷன் பண்ணிவிட்டு எல்பிஜி நுகர்வோர் நம்பர். ஸோ உங்களுக்கான எல்பிஜி நுகர்வோர் நம்பர் இருக்குது பாருங்கள், அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் எரிவாயு நிறுவனத்தின் பெயர், உங்களுக்கு எந்த கேஸ் ஏஜென்சி அவங்க பெயர், எத்தனை சிலிண்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி 1 2 அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. சிலிண்டர் இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இருக்குது அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கேட்டிருக்காங்க. நான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக தான் ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துட்டு பதிவு செய் அப்படின்றத கிளிக் பண்ணுற மாரி இருக்கும். இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கா இல்லையான்றத 2-3 தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அகைன் உங்களுக்கு ஃபைனலாக ஒரு தடவை ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதாங்க லாஸ்ட் சான்ஸ். இப்போது நீங்கள் தெளிவாக எல்லாமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா திருத்தம்னு நீங்கள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ எல்லாமே ஓகே அப்படின்னா உறுதி செய்யணும் இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன், ஸோ புதிய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பரும் கொடுத்துட்டாங்க, காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் எஸ்எம்எஸ்க்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே தாராளமாக தெரிஞ்சுக்கலாங்க. எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா முகப்புக்கு செல்ல அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலைன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ இதில் போயிட்டு குறிப்பெண், உங்களுக்கு வந்திருக்க குறிப்பெண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போதைக்கு அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போதைக்கு ஆவண சரிபார்ப்பு நிலை, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ஸ்டேஜில் இருக்குது. அவங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா துறை சரிபார்ப்புக்கு நிலை போகும். அவங்களும் செக் பண்ணிவிட்டு ஃபார்வர்டு வந்து தாலுக்கா வழங்கல் அதிகாரியின் ஒப்புதலுக்கு அனுப்புவாங்க. அவரும் அப்ரூவல் பண்ணிட்டார் அப்படின்னா உங்களுக்கான கார்டு அப்ரூவல் ஆகும். அதுக்கப்புறம் கார்டை பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க, கொரியர் மூலமாக, போஸ்டல் மூலமாக. இந்த மாதிரி தாங்க ப்ராசஸ். அப்ளை பண்ணதுக்கான ரிசிப்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழில் வேணுமா இங்கிலீஷில் வேணுமா அப்படின்ற மாரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ விண்ணப்ப பதிவிறக்குன்னா தமிழில் உங்களுக்கான அந்த ரிசிப்ட் மாரி ஓப்பன் ஆகிடுங்க. இந்த மாதிரி ரிசிப்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் வந்து பார்த்தா ஏதாச்சும் டிலே பண்ணுறாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட தாலுக் சப்ளை ஆஃபீஸ், தாலுக் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் கேட்கலாம், ஏன் எதுக்காக
இது பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஒருவேளை ரிட்டன் அனுப்பிட்டாங்க, இந்த ஆவண சரிபார்ப்பு நிறைய பேருக்கு ரிட்டன் வரும். ஏன் ரிட்டன் அனுப்புகிறாங்க அப்படின்னா, ஏதாச்சும் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலை, டாக்குமெண்ட் சரியாக தெரியல அப்படின்னா ரிட்டன் அனுப்புவாங்க. திரும்ப நீங்கள் டாக்குமெண்ட் ரீசப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் மறுபரிசீலனை விண்ணப்பம் இதில் போயிட்டு நீங்கள் திரும்ப டாக்குமெண்ட்டை ரீசப்மிட் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கு ரீசப்மிட்டுக்கான அந்த ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அப்ரூவல்லாம் ஓகே, ஒருவேளை ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனில் போயிட்டு ரீசப்மிட் பண்ணியே ஆகணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இதாங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. புதிய ரேஷன் கார்டு இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.